ஒருத்தர் சொல்றார், நான் அவர் வீட்டு வாசல்ல போய் நின்னேன். ஆமாமா, அவர் எங்க வீட்டு வாசல்ல நிக்க மாட்டார், கருணாநிதி ஸ்டாலின் வீட்டு வாசல்ல தான் நிற்பார். பதவி கொடுத்தது யாரு? அம்மா. பதவி கொடுத்த கட்சி அது அதிமுக. ஆனா இப்ப போறது எங்க? ஸ்டாலின் வீட்டுல. அவர் அதிமுக வீட்டு வாசல் தெரியாது. ஆமா, அவருக்கு தெரியாது. ஏன் எங்க வீட்டுக்கு வரணும்? நாங்களாம் சாதாரண தொண்டை, நாங்க என்ன பண்ண முடியும்? அவர் கருணாநிதி வீடு, ஸ்டாலின் வீடு, கோபால வீடு தான் அவருக்கு தெரியும். அதிமுக ஜெயிக்கணுன்றதுலாம் கிடையாது. எப்படியாவது அதிமுக இல்லை திமுகவை அழிச்சிடணும், ஏதாவது ஒரு கட்சி அழிக்கணும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக பேசுறது இதெல்லாம். இன்னைக்கு 4.5 வருஷத்துல இந்த விலைவாசி இவ்வளவு அந்த கடுமையாக உயர்ந்திருக்கிறது. பல முறை சொல்லி இந்த ஆட்சி நடவடிக்கை இருக்குது, ஸ்டாலின் எந்த நடவடிக்கை இருக்குல்ல. ஆனால் இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி. இன்னைக்கு நாம் கூட்டணி. இன்னைக்கு எங்களுக்கு கோரிக்கையை ஏற்றுதான் எங்களுடன் பலர் கோரிக்கை வச்சாங்க. ஆனா இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய இந்தியாவுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு வரி சீர்திருத்தங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். மிகப்பெரிய வரி சீர்திருத்தம், விலைவாசியை குறைப்பது, அதுவும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி குறைக்கப்பட வேண்டும், விலைவாசி வந்து ஏழை எளிய மக்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா அரசு நரேந்திர மோடி இன்னைக்கு மிகப்பெரிய வரி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.